சாம்சங் கேலக்ஸி ஜி ஃப்ளிப் 3 5G இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிறது. பேரே ரொம்ப லென்த்தாக இருக்குல்ல, பேரும் லென்த்து, ஃபோனும் லென்த்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 24 ஹவர்ஸில் நான் என்ன ஃபீல் பண்ணேன்றது தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் அந்த 24 மணி நேரத்தில் நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 1.9 இன்ச்சஸ் டிஸ்பிளே. எதுக்காக இந்த 1.9 இன்ச்சஸ் டிஸ்பிளே பிடிக்குதுன்னா, இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, டக்குன்னு ஒரு ஃபோன் காலோ ஒரு மெசேஜோ வருது, இல்லை ஒரு ஓடிபி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சின்ன டிஸ்பிளேலேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யாரோ மெசேஜ் பண்ணுறாங்க, இல்லைனா ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது இதுலேயே நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, இதுலேயே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் இது எங்கே பிடிக்காமல் போச்சு அப்படின்றத வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட உள்ளே இருக்க டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6.7 இன்ச்சஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6.7 இன்ச்சஸ் டிஸ்பிளே, கிட்டத்தட்ட 7 இன்ச்சஸ் இருக்க மாதிரி தெரியும். பட் ஆனால் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஃபோன் நேரோவாக இருக்கும். எல்லா ஃபோனும் பார்த்திங்கன்னா வித் அதிகமாக இருக்கும், இது ஹைட் அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஒன் ஹேண்ட் யூசேஜுக்கெலாம் இது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெலாம் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இது ஒரு AMOLED டிஸ்பிளே, ஒரு இனோவேஷனான ஒரு டிஸ்பிளே. இது பார்த்திங்கன்னா சாம்சங் கிளாஸ்ன்னு கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு என்னவோ இது பார்க்குறதுக்கு கிளாஸ் மாதிரி தெரியல, ஒரு பிளாஸ்டிக் லேயர் மாதிரி மேலே ஏதோ கொடுத்துருக்காங்க, அது மட்டும் தெரியுது. அந்த ஹின்ச்சு உங்களுக்கு ஃபீல் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஃபீல் ஆகுது. நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் சரி, இல்லைனா நீங்கள் ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட, நீங்கள் லைட் வெளிச்சத்தில் பார்க்கும்போது அந்த ஹிஞ்சோட அந்த ஃபீல் ஆக்வர்டாக இருக்குது. அந்த 24 ஹவர்ஸில் எனக்கு இருந்துச்சிங்க. மற்றபடி ஃபோனில் அது ஒன்றும் ஆக்வர்டாக, அதாவது நீங்கள் வீடியோ எதனா பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியல. இப்போ நீங்கள் அதை டச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுது. பட் இனோவேஷன் அதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஃபீல் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கும்போதெல்லாம் ஒன்றும் தெரியல. இப்போ நீங்கள் இருட்டான ரூமில் பார்க்குறீங்க, ஒரு மூவி பார்க்குறீங்க, இல்லை ஒரு சாங் கேட்குறீங்க, ஒரு வீடியோ சாங் கேட்குறீங்க, இல்லை ஏதோ ஒன்று அந்த டிஸ்பிளேயில் பண்ணுறீங்கன்னா அப்போல்லாம் தெரியல. ஆனால் நீங்கள் அந்த இடத்த தொட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக அது ஃபீல் ஆகுது. அது என்றைக்குமே மாறாத ஒரு விஷயம். அதே மாதிரி லைட்டு இல்லை, அதாவது நீங்கள் டிஸ்பிளேயில் லைட் படும்போது பார்த்திங்கன்னா அந்த லைட்டாக பார்த்திங்கன்னா அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியுது. ஸோ இன்ச்சு பார்த்திங்கன்னா அந்த ஹிஞ்சு நல்லாவே தெரியுதுன்னு தான் சொல்லணும். பட் இந்த 24 ஹவர்ஸில் எனக்கு அது கடுப்பாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக கடுப்பாக இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு 120 ஹெர்ட்ஸ் AMOLED பேனல், அதாவது 60 to 120 தான் போகும். இது LTPO டெக்னாலஜி கிடையாது. ஆனால் இந்த LTPO டெக்னாலஜி இல்லைனா கூட இது யூஸ் பண்ணுறதுக்கு 120 ஹெர்ட்ஸ் மாதிரி இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக இல்லைன்னு தான் சொல்லணும். 120 ஹெர்ட்ஸ் மாதிரி நான் ஃபீல் பண்ணல. எப்படி சொல்கிறது உங்களுக்கு, இப்போ நான் S10e யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ S10e பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணும்பொழுது S10e விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அது மட்டும் தான் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தெரியுதே தவிர, மற்றபடி ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரில. இது 120 ஹெர்ட்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா நான் பிக்சல் யூஸ் பண்ணேன், பிக்சல்லாம் பயங்கர ஸ்மூத், அதாவது பட்டர் ஸ்மூத்துன்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இது பார்த்திங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் நல்லாவே தெரியுது. அதே மாதிரி இந்த வைப்ரேஷன் மோட்டார் அதுவும் பார்த்திங்கன்னா பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஆப்டிக் ஃபீட்பேக் அதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு ஃப்ளாக்ஷிப் ஒரு 90,000 மொபைல், இல்லை இப்போ ஒரு 60,000 விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 60,000 மொபைலில் இருக்கிற மாதிரி இது இல்லை. அதே மாதிரி இதை மடக்கி வச்சா என்னென்ன யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அந்த கேமரா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூடியூப்பில் படம் பார்க்குறதோ, இல்லை நீங்கள் ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறதோ, இல்லைனா பார்த்திங்கன்னா இந்த நைட் ஃபோட்டோகிராஃபிலாம் பார்த்திங்கன்னா இதில் எடுக்கலாம், செம்மையாக இருக்கும். நீங்கள் நைட் மோடில் எடுக்கிறத விட மேனுவல் மோடில் எடுக்க தெரிஞ்சுன்னா மேனுவல் மோட்லேயே நீங்கள் எடுக்கலாம், செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரைபேட் தேவையில்லை, உங்களுக்கு கிம்பிள் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஃபோனை மடக்கி வச்சுட்டு ஒரு இருட்டான பிளேஸில் எடுத்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் செம்மையாக வருதுன்னு சொல்லணும். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எக்ஸ்ட்ராடினரி. அந்த மாதிரி மேனுவல் மோட் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஃபோன் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபோனாக இருக்கும் கேமராவில். ஸோ கேமராக்கு வந்துட்டோம், கேமராலே வருவோமே. இது பார்த்திங்கன்னா 2 12 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. F1.8 பேர் பண்ணியிருக்காங்க OIS-ஓட. ஒன்று அல்ட்ரா வைட் ஜென்ரலாக வர மாதிரி. ஸோ கேமரா குவாலிட்டி இனிஷியல் பேஸில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சாம்சங் அப்படின்னா சாம்சங் குறித்தான அந்த பஞ்சியான கலர்ஸ் அதெல்லாம் தான் இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. கேமராவை பொறுத்தவரை 4K 60 fps ஃப்ரண்ட்லேயும் எடுக்கலாம், பேக்லேயும் எடுக்கலாம். இன்னொரு விஷயம், அந்த குட்டி டிஸ்பிளேலே பார்த்திங்கன்னா நீங்கள் கேமரா ஆக்சஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்க முடியும். அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்றதுலாம் சொல்ல முடியாது. பட் அந்த குட்டி டிஸ்பிளேவை ஆக்சஸ் பண்ணி எடுக்க சொல்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஃப்ரண்ட் கேமரா அதே அரைச்ச மாவு தான், 10 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா F1.9 பேர் பண்ணது.
பட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது 212, அதாவது ஃப்ளாக்ஷிப் கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்களே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேக் கேமராவில் ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபோட்டோவோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி இந்த போர்ட்ரேட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா சூப்பராக இருக்கும். செல்ஃபிலையும் சரி, குரூப் செல்ஃபி எடுக்கும்போதெல்லாம் அல்ட்ரா வைட் வந்து வேறு லெவலில் வந்து ஒர்க் ஆகும். ஃப்ரண்ட்லேயே நீங்கள் வியூ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். சரி, வேறு என்ன நீங்கள் இதில் ஃபேஸ் பண்ணால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, Z Flip அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த வளையிறது தான், ஃப்ளிப்பு தானே. ஸோ ஃப்ளிப் ஃபோன் மாதிரி தெரிஞ்சாலும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வெயிட்டான ஃபோன் தான் சொல்லணும். நீங்கள் பேக்கெட்டில் வைக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இதோட ஃபீலை வந்து நல்லா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதை வந்து நீங்கள் அந்த ஹிஞ்சை வச்சு இப்படி ஆட்டி ஆட்டி விளையாடுறதுனா விளையாடலாம். இப்போ ஆஃபீஸில் போர் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை வச்சு நீங்கள் ஆட்டி ஆட்டி விளையாடிட்டு இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில இந்த எப்படி சொல்கிறது, கவர் போட்ட மாதிரி தான் இருக்குது இந்த ஃபோனு. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ரக்கடாக யூஸ் பண்ணிங்கன்னா கூட பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோன் வந்து நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லணும் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம். ஏன்னா சுற்றி பெசல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் டிஸ்பிளே டு டிஸ்பிளே ஒட்டாத மாதிரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நல்ல விஷயம். ஏன்னா டிஸ்பிளே தேஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபோன்லாம் வந்து டிஸ்பிளே போச்சுன்னா ஏகப்பட்ட காசாகும். சாம்சங்கில் பொதுவாகவே டிஸ்பிளேக்கு ரொம்ப வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க. அதனால் வந்து நல்லாவே ஒரு இனோவேஷன் பண்ணாலும் அதை வந்து செக்யூராக யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நல்ல விஷயந்தான். அதே மாதிரி இதில் வந்து நான் பார்த்த ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோன் கால் தாங்க. ஃபோன் கால் ஸ்பீக்கர்லாம் குறை இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் ஃபோன் வருது, டக்குன்னு ஒரு ஃபோன் வருதுன்னு வச்சிங்களேன், குட்டி டிஸ்பிளேலேருந்து அட்டன் பண்ணிங்கன்னா ஸ்பீக்கரில் வரும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணாமே அட்டன் பண்ணி பேசலாம். அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ஊருக்கே கேட்கும் ஸ்பீக்கரில் வரும்பொழுது. சரி, வேறு எப்படிப்பா அட்டன் பண்ணுறது? இப்போ நீங்கள் டிரைவிங்கில் இருக்கீங்க, இல்லைனா வந்து இப்போ ஷார்ட்ஸ் போட்டுட்டு நீங்கள் கால் ரன்னிங்கோ இல்லைனா வந்து வாக்கிங்கோ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி டைம்லலாம் இந்த ஃபோன் வந்து செம்ம கடுப்பாகுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபோன் மடித்து வச்சிட்டா வெயிட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 210 கிராமுக்கு மேலே வரும் போல். நான் செக் பண்ணல, பட் ஆனால் அந்த வெயிட் வந்து நல்லாவே ஃபீல் ஆகுது. நீங்கள் இது நீங்கள் இதை ஃபுல் டிஸ்பிளேல யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே தெரியுது. பட் நீங்கள் மடித்து பாக்கெட்டில் போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. மேல் பாக்கெட்லேயும் போட முடியல, கீழ் பாக்கெட்லேயும் போட முடியல. இது காம்பேக்டாக இருந்தாலும் ஒரு செங்கலை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. அதுதான் வந்து ஒரு பெரிய கடுப்பு. இன்னொன்று, எமர்ஜென்சிக்கு ஃபோன் அட்டன் பண்ண முடியலைங்க, அதுதான் இருக்கிறதுலே பெரிய கடுப்பு. நீங்கள் இப்போ ஃபோன் இப்போ நீங்கள் ஜென்ரலாக வந்து டிரைவிங்கில் இருக்கீங்க, இல்லைனா வந்து ஒரு காரில் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஃபோன் வருதுன்னா எடுத்து ஹலோன்னு போகிறோம். பட் இதில் வந்து ஓரம் கட்டிட்டு ஃபோனை ரிமூவ் பண்ணி பேசிட்டு போகிறதா தான் இருக்குது. ரொம்ப கடுப்படிக்கிற விஷயம் அது. நீங்கள் ஸ்மார்ட் வாட்சோ இல்லை ப்ளூடூத்தோ இல்லைன்னா ரொம்ப 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 கஷ்டப்படுவீங்க இந்த ஃபோனில் ஃபோன் கால் பேசுறதுக்கு. அதை தவிர இனிஷியலாக நான் ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் பேட்ரி சொல்லணும். பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் செம்ம ட்ரெயின். அதாவது நான் யூஸ் பண்ண 24 ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ட்ரெயின் ஆகுது. எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, நான் பேட்டரியில் போய் செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங்கில் இருக்குது, அதாவது யூசேஜ் கேஸஸை பொறுத்து வேரியேஷன் வரும் போல் அப்படின்ற மாதிரி தான் ஏதோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது பிக்சல் அளவுக்கு ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பிக்சலும் இதே மாதிரி தான் ஃபேஸ் பண்ணேன் நான். பட் பிக்சல் போக போக வந்து பேட்டரி நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தாங்குச்சு. ஸோ ஒன் டே வந்தது. ஸோ அதே மாதிரி இதுவும் வருன்றது என்னோடய நம்பிக்கை. பட் இனிஷியலாக பேட்ரி வந்து கம்பல்சரி வந்து நிற்காது இந்த ஃபோனு. ஏன்னா 3300 mAh தான் கொடுத்துருக்காங்க. ஃபோனை சிம்பிளாக, அதாவது ஃபோனை ஒல்லியாகவும் பண்ணணும், அதே மாதிரி ஃப்ளிப்லேயும் கொடுக்கணும். ஒரு சில காம்ப்ரமைசஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இனோவேஷனாக இருந்தாலும் இனோவேஷனை அனுபவிக்கும் போது ஒரு சில பிரச்சனைகளையும் நம்ம அனுபவிக்கணும்ல. அதனால் அதில் முதல் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி தான். ஸோ பேட்ரி வந்து இது ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கணும். நான் ஒரு 10 நாள் யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இதுக்கான ரிவ்யூ நான் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இந்த பெல் ஐக்கானுக்கு அது கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் பார்க்க முடியும். ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தாலோ இல்லை இந்த மாதிரி வீடியோ எடுங்க அப்படின்னாலோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வாழ்க்கை ஒரு மேடிடா, அதுல திரும்பி பார்க்காம ஓடிடா, லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.